ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சிம்பிள் சம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளாக கேட்பாங்க. நம்மளுக்கு என்ன கொடுக்குற யூனிட் கன்வர்ஷன் கூட நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு ஈஸியாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சம் இருக்குன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A train is running at a speed of 45 km/h. It crosses a tower in 8 seconds. Find the length of the train கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்கான்னு போல பாருங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னு போல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எனக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 45 km/h கொடுத்துருக்காங்க. இட் கிராசஸ் ஏ டவர். ஒரு டவர் இருக்குது, அது எப்போ எவ்வளோ இருக்காங்க, அது எனக்கு 8 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க. அதாவது ட்ரெயின் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ட்ரெயின் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்பீடில்? ஸ்பீட் என்ன கொடுத்துருக்கான்? 45 km/h. இந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ஒரு டவர் இதான் வந்து நல்லது. இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்னு வச்சுக்கோங்க, ட்ரெயினோட ட்ராக்னு வச்சுக்கோங்க. ஒரு டவர் வந்து நல்லது, அந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டவர் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த டவரை வந்து என்ன பண்ணுது, எப்படி கிராஸ் பண்ணுதுன்னா, ஒரு இந்த டவரை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் வந்து அதுக்கு ஃபுல்லான லென்த்தாக இருக்கும். ட்ரெயின் இந்த ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த டவரை கிராஸ் ஆகிருக்கு. எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டுன்னா 8 செகண்ட்ஸில். ஸோ இந்த டவரை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து 8 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஸ்பீடு வந்து 45 km/h சொல்கிறாங்க. அப்படி கிடைக்கும்போது அப்படி இருந்துச்சுன்னா அந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே எனக்கு பேசிக் ஃபார்முலா தான். நம்ம பேசிக் நம்ம என்ன படிச்சுக்கணும்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன படிச்சிருக்கோம்? டைம். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ற என்ன பண்ணுவோம், நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் போடுவோம். பட் இங்கே என்ன இருக்குன்னா, நான் ஆல்ரெடி பேசிக்லேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி வந்து போலுக்குலாம் வந்து என்ன இருக்கு, என்ன டவர் தான் இருக்குது, டவர், எலக்ட்ரிக் போல். ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா லென்த் கிடையாது, டிஸ்டன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ நம்ம அதை யூட்டிலைசேஷன் பண்ண அவசியம் கிடையாது. இதே இந்த டவருக்குள்ள இந்த பிரிட்ஜ்னு கொடுத்தாலும் அந்த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் நம்ம இந்த டிஸ்டன்ஸில் அடிஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ டிவைட் பை டைம். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயினை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 45 km/h கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீடு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 என்ன கொடுத்துருக்காங்க? km/h கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயினை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லுன்னு வச்சுக்கோங்க. டைம் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 8 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப்போ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது, மினிட்ல இருக்கு. எல்லா ஆன்சர் எல்லாம் இருக்குது, மினிட்ல இருக்கு. அப்படிதான் எல்லா ஆன்சரும் எனக்கு மினிட்ல இருக்குது. ஸோ என்ன இருக்குது, இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது டைம். ஆனால் என்ன இருக்குது, எனக்கு கொடுத்த ஸ்பீடு வந்து எதில் இருக்குது? எனக்கு km/h இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் பேசிக்கில். km/h மீட்டர்/செகண்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்? 5/8 மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 5/8 மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 45 × 5/18. இப்போ என்ன ஆச்சு? எனக்கு மீட்டர்/செகண்ட் யூனிட் ஆகும். இங்கே என்ன இருக்கு? எனக்கு L/8 செகண்ட்ஸ். சரிங்களா? இப்போ யூனிட்டை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் கவனிங்க. ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஈக்குவல் டு என்ன வரும்னா, இந்த 8 கொண்டு போயிடலாம்ல. ஸோ 45 × 5/18 சரிங்களா? 2 டபிள்யூங்க. 9 2s are 18, 4 2s are 8, 1 9s are 9, and 5 9s are 45. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 5s are 25, 25 4s are 100. ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் எனக்கு என்ன கிடைக்குது? 100. எனக்கு மீட்டர் தான் வரும். ஏன் மீட்டர் வருது? சிம்பிளாக பாருங்கள். இந்த யூனிட் என்ன இருக்கு? எனக்கு என்ன இருந்துச்சு? எனக்கு மீட்டர்/செகண்ட் இருந்துச்சு. அப்படி தானே? இந்த 8ன்றதால டைமுக்கு என்ன இருந்துச்சு? செகண்ட் இருந்துச்சு. ஸோ செகண்ட். அப்போ எனக்கு செகண்ட் கேன்சல் ஆகுது. ஆன்சர் எதில் கிடைக்கும்? எனக்கு மீட்டர் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஆன்சர் எதில் வந்து எனக்கு மீட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் எனக்கு என்ன ஆன்சர் வருது? எனக்கு 100 மீட்டர் வருது. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 100 மீட்டர். சரிங்களா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன நம்ம A 240 meter long train crosses a platform twice its length in 2 minutes. What is the speed of the train? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் என்ன கொடுத்துருக்காங்க? 240 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்மை கிடக்குது. அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன கொடுக்குறாங்கன்னா twice its length in 2 minutes. ஸோ twice its lengthனா சிம்பிள்பா. அதாவது அவங்க பிளாட்ஃபார்மோட எனக்கு லென்த் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, கவனிங்க, நம்மளோட ட்ரெயினோட லென்த் இருக்கு பார்த்தீங்களா 240, அதோட 2 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்வைஸ் த லென்த் ஆஃப் ட்ரெயின். இது எல்லா டீம் கூட கொடுக்கும் லென்த் ஆஃப் ட்ரெயின். ஸோ அப்போ என்ன கொடுக்கலாம்? 2 × லென்த் ஆஃப் ட்ரெயின் எவ்வளோ நம்மளுக்கு? 240. ஸோ 240 கொடுக்கலாம். அப்போ எனக்கு லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்ன கிடைக்கும்? எனக்கு 2 × 240 என்ன கிடைக்கும்? எனக்கு 480 மீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி தானே? இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான்? டைம் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காரு? 2 minutes கொடுத்துருக்காங்க.
எனக்கு எல்லாமே என்ன இருக்கு பாருங்க, மீட்டர் per செகண்ட்ல இருக்கு பாருங்க எல்லாமே. ஸோ அப்போ டைம் எதுவாக மாற்றணும்னா செகண்டாக மாற்றிக்கணும். டைம் எப்படி செகண்டாக மாற்றுவீங்க? ஒரு மினிட்டுக்கு எத்தனை செகண்ட்ஸு? 60 செகண்ட்ஸ். அப்போ என்ன ஆயிடும்? 120 செகண்ட்ஸ் ஆகிற மாதிரி. நான் ஸ்பீடு தானே கண்டுபிடிக்கணும். சரி, ஃபார்முலா என்ன வரும்? ஸ்பீட் ஃபார்முலா. ஸ்பீட் ஈக்குவல் டு, ஸோ நான் ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். டிஸ்டன்ஸ் என்ன வரும்? எனக்கு இதில் என்ன வந்துருக்கு? பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு. ஸோ பிளாட்ஃபார்முக்கு தனியாக லென்த் இருக்கும். ஸோ அந்த லென்த்தையும் போடணும் டிஸ்டன்ஸு. அதே ஒன்று லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம டிஸ்டன்ஸாக டிசைன் பண்ணிக்கணும். இது எல்லாமே பேசிக்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் வரும், அண்ட் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வரும். டிவைட் பை டைம் என்ன நம்மளுக்கு? செகண்ட்ஸில் போட்டால் 120. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள், லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன நமக்கு? 240 + 480 டிவைட் பை 120. ஸோ ஆன்சர் என்ன வருது பாருங்கள். எனக்கு 240 + 480 என்ன வரும்? 480 இந்த 40 அடிஷன் பண்ணி என்ன வரும்? 520 வருமா? ஸோ 520 + 700 720. ஸோ 720 டிவைட் பை என்ன வரும்? 120. சரிங்களா? ஸோ அடிச்சு கொடுங்க. என்ன வரும்? 1 12 are 12, 6 12 are 72. ஸோ எனக்கு ஆன்சர் 6 m/s. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன இருக்குது? 6 m/s. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரெயின் வந்து ஒரு எலக்ட்ரிக் போல கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது? 20 செகண்ட் எடுத்துக்கிறது. அதே இது வந்து அதே எதை பாஸ் பண்ணுதுன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் பாஸ் பண்ணுது. அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 250 மீட்டர் லென்த் உள்ள பிளாட்ஃபார்மை கிடக்கிறதுக்கு எனக்கு 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. அவங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் நமக்கு சேமா இருக்குமாப்பா? ரெண்டு கண்டிஷன்லுமே எனக்கு ஸ்பீட் வந்து கண்டிப்பாக என்ன ஆயிடும்? ரெண்டு கண்டிஷன் என்ன ஆயிடும்? எனக்கு சேமா இருக்குமா? இருக்காதா? சேமா தான் இருக்கும். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம் போடுவோம். இங்கே என்ன போடுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம் போடுவோம். அப்படி தானே? ஆமாம் இல்லையா? ஸோ இதில் எப்படி வச்சுக்கலாம்னு பாருங்க. இதில் என்ன பண்ணுவோம்? நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன போடுவோம்? டிஸ்டன்ஸ் என்ன போடுவோம்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன போடுவோம்? இதில் பிளாட்ஃபார்ம் வர என்ன போடுவோம்? நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் என்ன போடுவோம்? லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு என்ன போடுவோம்? ஏன்னா செகண்ட் கண்டிஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸில் ஆட் பண்ணிக்கிறோம். பட் சிங்கிள் போல் என்ன இருக்கு? எனக்கு எலக்ட்ரிக் போல் தான் இருக்கு. பாருங்க, எலக்ட்ரிக் போல் என்ன பண்ணுவோம்? நம்ம பேசிக்ஸில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் போலுக்குன்றது தனியாக ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இது மட்டும் யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறோம். லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் நம்ம யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு எலக்ட்ரிக் போல் தான் கிராஸ் பண்ணுது. ஸோ நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அது நம்ம எல்லுனே வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்னா எல்லுனே வச்சுக்கலாம். சரிங்களா? டிவைட் பை இதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டு பாருங்க, 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. அப்படி தானே? சரி, ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்கு? பிளாட்ஃபார்ம் கிடக்குது. பிளாட்ஃபார்ம்லேருந்து அடிஷன் பண்ணோம். டிஸ்டன்ஸ் என்னது? பிளாட்ஃபார்ம்லேருந்து அடிஷன் பண்ணோம், லென்த் ஆஃப் த ட்ரெயின் அடிஷன் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும்? எல் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் எவ்வளோ? எனக்கு 250. டிவைட் பை அது கணக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது? 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. ரைட். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சா போதும்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னு புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் கிராஸ் ஆகிருக்கு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு. செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை வந்து அந்த ட்ரெயின் கடக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? எனக்கு 45 செகண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ அப்படி நடக்கும் போது எனக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கண்டிப்பாக சேம், ரெண்டு கண்டிஷனுமே சேம் ஸ்பீடில் தான் போகும். ஸோ நம்ம ஸ்பீடு என்னது? நம்ம சேம்னு வச்சுருக்கேன். ஸோ ஸ்பீடு 1 ஈக்குவல் டு ஸ்பீட் என்னது? ஸ்பீட் 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஸ்பீட் ஃபார்முலா நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஆமா தானே? ஸோ ஸ்பீட் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தா என்ன இருக்கு? நம்மளுக்கு எலக்ட்ரிக் போல தான் நம்ம கிராஸ் பண்ணுது. ஸோ நம்ம ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அது டிஸ்டன்ஸ் என்ன வச்சுக்கணும்? நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் வச்சுப்போம். அப்படி தானே? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எலக்ட்ரிக் போல தான் கிராஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக் போலுக்கு தனியாக வந்து டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆல்ரெடி பேசிக்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எது வரும்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் தான் வரும். அதான் லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் வந்துருக்கு. டிவைட் என்ன இருக்கு? எனக்கு டைம் என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு 20 கொடுத்துருக்கான். ஸோ 20 இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு 250 மீட்டர் 250 மீட்டர் லென்த் உள்ள எனக்கு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்றதுக்கு எனக்கு 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு. ஸோ அப்போ பிளாட்ஃபார்ம் கான்செப்ட் வந்தாலும் எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன ஆட் பண்ணுவோம்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் கூட எதாவது ஆட் பண்ணுவோம். நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் கூட எதாவது ஆட் பண்ணணும். நம்ம பிளாட்ஃபார்ம் லென்த்தே ஆட் பண்ணுவோம். ஸோ நான் 250 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அந்த 45 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணுங்க. எப்பவுமே ஈக்குவல் சேமாக தான் அடிக்கலாம். இதான் அது 5 படிக்கலாம் பாருங்க. 4 5 are 20 என்ன வரும்? 9 5 are 45. இந்த டைம் இருக்குது 4 9 அடிக்க முடியாது. ரிமைனிங் 4 9 தானே இருக்கு. ஸோ இந்த 9 வந்து இங்கிட்டு மல்டிபிள் ஆகும். இந்த 4 வந்து இங்கிட்டு மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன வரும்? 9 × L. இங்கே நான் 4 × இருக்கும். L ப்ளஸ் 250. சரிங்களா? ஸோ 9 L 4 நடுவில் ப்ளஸ் டைம் தானே இருக்கு. ஸோ 2 காமன் சொல்ல மல்டிபிள் பண்ணுங்க. எனக்கு என்ன வரும்? 4L ப்ளஸ் 250 × 4 250 × 4 எனக்கு என்ன வரும்?
1000. 250 ரூபா 4 250 ரூபா எவ்வளோ 1000 தானே. ஸோ அந்த கான்செப்ட் தான் சரிங்களா. 4 × 250 எனக்கு 1000. இந்த 4 எனக்கு கொண்டு வாங்க. அப்போ 9L மைனஸ் எனக்கு 4L இருக்கும். இங்கே என்ன இருக்கும் எனக்கு 1000 மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. 9L மைனஸ் 4L என்ன வரும் எனக்கு 5 வருமா. இங்கே என்ன இருக்கு எனக்கு 1000 இருக்கும் சரிங்களா. அப்போ எள்ளு தான் கண்டுபிடிக்கணும். எள்ளு தானே லென்த் ஆஃப் ட்ரெயின். ஸோ என்ன வரும் 1000 டிவைட் பை 5 வரும். ஸோ அடிச்சு உங்களுக்கு என்ன வரும் 1 5 are 5 2 5 are 10 இந்த 2 ஜீரோ சேர்த்துக்கலாம். அப்போ 200. அப்போ எனக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் எனக்கு என்ன கிடைக்குது 200 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னது எனக்கு 200 மீட்டர் சரிங்களா. சம் புரியுதா. ஸோ எந்த அளவுக்கு சம்ம வந்து நீங்கள் சிமிலராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சம்ம உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ எனக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து எனக்கு 200 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்ற பாருங்க. A train passes a platform in 40 seconds சரிங்களா. and a woman standing on the platform in 30 seconds. with the speed of the train வந்து என்ன கொடுத்துருக்காங்க 108 km/h கொடுத்துருக்காங்க. what is the length of the platform அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். a train passes a platform in 40 seconds. அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் எதுவுமே கொடுக்கல அப்படிதானே. அவங்க கொடுக்கல அதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க நினைக்கிறேன். ஆமாம் அதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த பிளாட்ஃபார்மை கிடைக்கிறது நமக்கு 40 செகண்ட்ஸ் ஆகுது சரிங்களா. அதே போல அந்த பிளாட்ஃபார்ம்ல யார் நிற்கிறா ஒரு உமன் நிற்கிறாங்க சரிங்களா. அந்த உமனை கிடைக்கிறது 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது சரிங்களா. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 108 km, அதாவது எனக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்தாங்க 108 km கொடுத்தாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அப்படின்ற கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம். எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இதுல வந்து எனக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க எனக்கு 108 கொடுத்துட்டாங்க அப்படிதானே. ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஸோ எனக்கு ஸ்பீட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க 108 km/h கொடுத்துட்டாங்க சரிங்களா. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன் ஸ்பீட் ஈக்குவல் ஃபார்முலா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் போயிட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் நிற்கிறாங்கல்ல. உமனுக்கு அதாவது பிளாட்ஃபார்முக்கு தனியாக டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ அதில் கண்டிப்பாக யார் வருவா லென்த் ஆஃப் த ட்ரெயின் வருவாங்க. ஆனால் எனக்கு உமனுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. அவங்க ஒரு டவர் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வராது. ஸோ உமன்றவங்க அப்படியே நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா போடுவீங்க லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் போடுவீங்க அப்படிதானே. ஆமாம் இல்லையா. டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாருங்க ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க 108 என்ன கொடுத்துருக்காங்க km/h கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. இங்கே லென்த் ஆஃப் த ட்ரெயின் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட செகண்ட் கண்டிஷனுக்கு எவ்வளோ உமன் இருக்கும்போது அவங்க உமனை கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம km/h மூலம் மொத்தம் மீட்டர்/செகண்ட் மற்றவங்க மாற்றுங்க என்ன வரும். அப்போ 108 × 5/18 போட்டால் நமக்கு என்ன ஆயிரும் மீட்டர்/செகண்ட் மாறிடும். இங்கே எல் பெயின் 30 இருக்கும். ஸோ இதை அடிச்சு விடலாம்னு பாருங்க. 9 2s are 18 என்ன வரும் 5 2s are 10 5 2s are 10 நம்மளுக்கு என்ன வரும் 4 2s are 8 வருது. ஸோ நம்மளுக்கு 54 இருக்கு அப்படிதானே. ஸோ 13 படிக்கலாம் பாருங்க. ஸோ 3 3s are 9 இங்கே என்ன வரும் எனக்கு 1 3s are 3 ரிமைன் 2 இருக்கு என்ன வரும் எனக்கு 8 3s are 24 அப்படிதானே. 3 பேர் 3 படிக்கலாம் என்ன வரும் 6 3s are 18. அப்போ நமக்கு என்ன வரும் 6 5s are நமக்கு என்ன வரும் 30 வருமா. ஸோ 30 இருக்கு 30 மட்டும் தான் இருக்கும். இங்கே என்ன இருக்கும் L/30 இருக்கும். நான் லென்த் ஆஃப் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 30 மட்டும் என்ன ஆயிடும் 30 × 13 வருமா. ஸோ 30 × 3 3s are 9 2 ஜீரோ சேர்த்துக்கலாம் 900 சரிங்களா. இங்கே என்ன ஆன்சர் வரும் 900 மட்டும் தான் வரும். ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிற அந்த ஒரு உமனை கடக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சேன் இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு உமன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக டிஸ்டன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் போயிட்டேன். இந்த ப்ராப்ளம் ஆன் ட்ரெயினில் டிஸ்டன்ஸ் எந்த மட்டும் போடுவேன் லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் தான் போடுவேன். இன்கேஸ் பிரிட்ஜ் பிளாட்ஃபார்ம் ஏதாவது வந்த மட்டும் தான் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அப்போ இதில் வந்து நான் ஸ்பீட் ஃபார்மில் அப்படியே போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன போடலாம் லென்த் ஆஃப் த ட்ரெயினை போட்டுக்கலாம். டைம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க. அதை ரிப்ளேஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்க. ஸோ அடுத்த கண்டிஷன் வாங்க பிளாட்ஃபார்ம் ரெண்டுன்ற மாதிரி வாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம்னா இதில் டிஸ்டன்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கிடுவேன் லென்த் ஆஃப் த ட்ரெயின் எதை ஆட் பண்ணிக்கிடுவேன் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மே ஆட் பண்ணிக்கிடுவேன். டிவைட் பை டைம் என்ன கொடுத்துருக்காங்க 40 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான டைம் சரிங்களா. இப்போ ஸ்பீட் எவ்வளோ நமக்கு என்னது 108 km/h. அப்போ மீட்டர்/செகண்ட் நம்ம 5/18 போட்டுருவேன். ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 900 கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் டிவைட் பை நம்மளுக்கு 40. ஸோ இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிதானப்பா. ஸோ எப்பயும் கூட சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 13 கண்டுபிடிச்சோம். யாருக்கா இது சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 13 கண்டுபிடிச்சோம். நீங்கள் இங்கே சால்வ் பண்ணிக்க பாருங்க 108 × 5 பண்ணி சால்வ் பண்ணிக்க பாருங்க. ஸோ இதுக்கு 13 வரும். இங்கே என்ன இருக்குது ஈக்குவல் டு 900 + L/P/40
40 seconds. ஸோ இங்கே கொண்டு போய் என்ன வரும், இங்கே போனால் மல்டிபிள் என்ன வாப்பில். ஸோ என்ன வரும் எனக்கு 40 × 30 = என்ன இருக்கும் 900 + LP இருக்கும். சரிங்களா? அப்போ 4 3s are 12. இந்த 2 0 அப்படியே அப்படின்னா 5ல் சேர்த்துக்கலாம். இங்கே 900 + என்ன இருக்கும் எனக்கு LP இருக்கும். ஸோ LP என்ன வரும் 1200 - 900. ஸோ 1200 900 ஆன்சர் எனக்கு என்ன வரும் 300. அப்போ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் எனக்கு என்ன கிடைக்குது 300 மீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சருக்கு என்ன வரும் எனக்கு 300 மீட்டர். சரிங்களா? சம் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சம் இருக்குன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சம் இருக்குன்ற பாருங்க. A train moves past a terminal in 20 seconds and a station 300 meter long in 50 seconds. Its length is. அதாவது ட்ரெயினோட லென்த் கேட்குறாங்க. இல்லை கவனிங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. A train moves past a terminal in 20 seconds. ஒரு டெர்மினல் தான் இருக்குது, ஒரு போல் மாதிரி ஆச்சு, எலக்ட்ரிக் போல் மாதிரி ஆச்சு. அந்த டெர்மினல் கிடைக்கிற 20 seconds எடுத்துக்கிட்டான். இதே ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஸ்டேஷனோட லாங் என்னது 300 மீட்டர் லாங்கு, அதை கிடைக்கிறது 50 seconds எடுத்துக்கலாம். அவன் கேட்கறது லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் கேட்கறான். சரிங்களா? இப்போ ரெண்டு ஸ்பீடுமே எனக்கு சேமா இருக்குமா? முக்கியமான விஷயம் என்னது, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்னது ரெண்டுலேயுமே சேமா தான் இருக்கும். அப்படிதானே? ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம், நம்ம ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் = ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரெயின் சேமாக தான் இருக்கும். ஸ்பீடுக்கு போகலாம் என்ன போகலாம், நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் போடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த கான்செப்ட் தான் டிஸ்டன்ஸ் பை டைம் போடலாம். இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது ரெண்டுமே அது கண்டிப்பாக சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்படி தானே? ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன போடுக்கலாம், சாரி இங்கே டிஸ்டன்ஸ் என்ன போடணும், நம்ம இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, நம்மளுக்கு எதை கிராஸ் பண்ணுறான், ஒரு டெர்மினல் தான் கிராஸ் பண்ணுறான். அப்போ என்ன மட்டும் டிஸ்டன்ஸில் போடுவேன், நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் தான் போடுவேன். டிவைட் என்ன இருக்கும், டைம் இருக்கும். சரிங்களா? இதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் இருக்கும். ஏன்னா இது செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஸ்டேஷனுக்கு என்ன கிராஸ் பண்ணுறான், ஒரு ஸ்டேஷன் நம்ம கிராஸ் பண்ணுறான். ஸோ ஸ்டேஷனோட லென்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷன் பண்ணுவோம். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த ஸ்டேஷன் டிவைட் அதுக்கான டைம். சரிங்களா? ஸோ வாங்க வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அந்த எலக்ட்ரிக் போல கிராஸ் ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம்னு பாருங்க, இந்த 20 seconds. அப்படிதானே? ஸோ இந்த 20 seconds எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த 20 seconds எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, லென்த் ஆஃப் த ட்ரெயின் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம்ல. ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் LT வச்சுக்கோங்க. ஸோ LT அப்படியே வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேஷனோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 300 மீட்டர் தான். ஸோ நம்ம 300 மீட்டர் வச்சுக்கலாம். டிவைட் பை T2 டைம் T2 50. இது வரைக்கும் புரியுதா? ஸோ எப்பயும் போல கான்செப்ட் என்ன பண்ணுவோம், சிமிலர் கான்செப்ட்லாம் அடிச்சுக்கலாம். ஸோ 0 0 மட்டும் அடிச்சுக்கோங்க. மீது என்ன, அது 5 கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுவேன், 2 கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ என்ன வரும், 5 × என்ன வருங்க LT வரும். 2 மல்டிபிள் என்ன வரும், 2 × LT + 300. சரிங்களா? ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்குது, 2 அது ரெண்டுலேயும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 5 லென்த் ஆஃப் ட்ரெயின் = 2 லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் 600 மட்டும்தான். சரிங்களா? ரைட். இப்போ என்னது, இவன் கொண்டு போய் என்ன வரும், 5 LT - 2 LT = 600 மட்டும் தான் இருக்கும். ஸோ 5 LTயில் ஒரு 2 LT % என்ன இருக்கும், 3 LT = 600 இருக்கும். சரிங்களா? அப்போ LT தான் கண்டுபிடி. LT வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 600 / 3 தான் வரும். ஏன்னா நம்ம 3 என்னது டிவைட் பண்ணால் என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குங்க, ஈக்குவல் பண்ணால் டிவைட் வரும். ஸோ 600 / 3. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 3 are 6, ஆன்சர் 200 வரும். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் எனக்கு என்ன வருது, எனக்கு 200 மீட்டர். ஸோ எனக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது, 200 மீட்டர். ஸோ சம் புரியுதா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ட்ரெயின் மூவ்ஸ் பாஸ்ட் எ டெர்மினல் இன் 20 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் என்ன அது வந்து அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறான், 50 seconds அந்த ட்ரெயின் எடுத்துக்கிறது. ஸோ அந்த ஸ்டேஷனோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ரெண்டையுமே கிராஸ் பண்ணும்போது ட்ரெயினோட ஸ்பீட் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்பீட் = செகண்ட் கண்டிஷன் ஸ்பீட் வச்சுக்கிறேன். அதை வச்சு நான் சம்ம சால்வ் பண்ணால் எனக்கு லென்த் ஆஃப் ட்ரெயின் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து அதுக்கு 200 மீட்டர் தான். நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்கலாம். ஸோ நான் பார்க்க போகிற 12th சம் என்ன இருக்குன்றத பாருங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்க. A train வந்து 165 meter long is running at the speed of 60 km/h. In what time will it pass a man who is running at the speed of 6 km/h in the same direction in which the train is moving அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து எனக்கு ட்ரெயின் வந்து அந்த மேனை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து நான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருப்பேன்.
ஒரு ட்ரெயினோ ஒரு மென்னோ சேம் டைரக்ஷனில் போனால் என்னன்றது லாஸ்ட் டைப்பில் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோன்னா ரெண்டோட ஸ்பீடு நான் என்ன பண்ணுவேன் டிஃப்ரென்ஸ் பண்ணுவேன் சீக்வல் மேலே என்ன பண்ணுவேன்னா இங்கே லென்த் என்ன டிஸ்டன்ஸ் என்ன மட்டும் வரும் எனக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் தான் வரும். ஏன் எனக்கு எதுக்கு லென்த் இருக்காது மேனுக்கு வந்து லென்த் இருக்காது சரிங்களா. ஸோ அதனால் எனக்கு என்ன வரும்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் தான் வரும். கீழே என்னன்னா டைம் டேக்கன் டு ரீச் த கிராஸ் த மேன் அதான் இந்த டைம். ஸோ இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ S1 மைனஸ் S2 S1ன்றது என்னது ட்ரெயினோட ஸ்பீடு S2ன்றது என்ன நமக்கு அந்த மேனோட ஸ்பீடு ட்ரெயினோட ஸ்பீடு என்ன இருக்குது நமக்கு 60 இருக்குது. ஸோ 60 மைனஸ் இது எவ்வளோ இருக்குது நமக்கு மேனோட ஸ்பீடு 6 இருக்குது. நம்மளுக்கு சேம் டைரக்ஷன் போகிறனால நான் மைனஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் போய் டைம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க லென்த் ஆஃப் த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 165 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள் இது மீட்டரில் இருக்குது ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்குது. பட் நம்மளுக்கு இப்போ 60 மைனஸ் 66 என்ன வரும் நம்மளுக்கு 50 வரும் பார்த்தீங்களா. இதோட ஆன்சர் எது வரும்னு பாருங்கள் எனக்கு 60 என்ன கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இருக்கா. ஸோ இது கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இருக்குது இது கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது ஆன்சர் ஆல்ரெடி எனக்கு எதில் இருக்கும் எனக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இருக்கும் ஈக்குவல் தான் இருக்கு நமக்கு 165/t இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 54 எனக்கு மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். ஸோ அதனால் 5/18 மாற்றிட்டேன் சீக்கிரம் என்ன இருக்குது எனக்கு 165/t இருக்கும் சரிங்களா. ஸோ அடிச்சு கொடுங்க அப்போ என்ன வரும் எனக்கு 118 சார் 18 318 சார் எனக்கு 54 அப்படி தானே. ஸோ இங்கே என்ன இருக்கும் 3 5 15 இருக்கும். ஸோ 15 ஈக்குவல் என்ன இருக்குன்னா எனக்கு 165/t இருக்கும். ஸோ நான் t தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 165 நான் 15 வந்து டிவைட் வந்துடும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள் 3 5 சார் 15 இங்கே அதே மாதிரி 3 5 சார் 15 அகைன் பேலன்ஸ் இருக்கும் 3 5 சார் 15 வரும் 1 3 சார் 3 11 3 சார் 33 அப்போ டைம் எனக்கு என்ன வருது 11 செகண்ட்ஸ் வருது. ஸோ நம்ம டைம் என்ன வருது எனக்கு 11 செகண்ட்ஸ் புரியுங்களா.